வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி விண்டோஸ் 11 பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். லீக்டு விண்டோஸ் 11 பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் விண்டோஸ் 11உடைய எல்லா புது ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியல் லான்ச்சுக்கு அப்புறம், அதாவது மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியலாக விண்டோஸ் 11 கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் விண்டோஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விண்டோஸ் 10 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிவைஸுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11க்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்து கிளம்பியிருக்கு. இந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம இந்த விட பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிவைஸை எப்படி விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுற மாதிரி எப்படி செட்டப் பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் இந்த விண்டோஸ் 11உடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸை மட்டும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக நீங்கள் ஏதாச்சும் தேடி வந்திருக்கீங்க, TPM அந்த மாதிரி ஏதாச்சும் தேடி வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. அண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே நான் பார்ட்டிஷன் ஆல்ரெடி வீடியோவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி எந்த பார்ட் உங்களுக்கு வேணுமோ அதை பாருங்கள். மெயினாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் கேஸ் இப்போ மெயினான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு விண்டோஸ் 10 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் லேப்டாப்புக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் 11 கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் ஆகலை. மைக்ரோசாஃப்ட் லேப்டாப்புக்கே கிடைக்கலன்னா உங்களோட லேப்டாப் அல்லது பிசிக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்ஸ், அதாவது நம்மளோட லாஸ்ட் விண்டோஸ் 11 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பென்ஹார் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு அவர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் ஒரு போட்ட கமெண்ட்டை வச்சு தான் நான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா என்ன பேக்ரவுண்டில் நடக்குது அப்படிங்கிறத தேடி எடுத்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த விண்டோஸ் 11உடைய மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 1 GHz ஸ்பீடில் ரன் பண்ணக்கூடிய டூயல் கோர் ப்ராசஸர் மினிமம் நம்மளுக்கு கேட்குறாங்க. அது எந்த ப்ராசஸராக இருந்தாலும் சரி இந்த ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இது கூட ஓகே தான். நிறையா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிசி லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயுமே டூயல் கோர் ப்ராசஸர் தான் இருக்குது. அண்ட் அது 1 GHzக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், அங்கே ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு கிடையாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு 32 பிட் ப்ராசஸர் இருக்கக்கூடாது, 64 பிட் ப்ராசஸர் தான் நம்மளுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்மளுக்கு விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் 32 பிட் 64 பிட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வெர்ஷனுமே இருந்துச்சு. பட் விண்டோஸ் 11 பொறுத்த வரைக்கும் 64 பிட் மட்டும் தான் இருக்குது. இது கூட நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா 64 பிட்டில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு வழி இல்லை, 64 பிட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு விண்டோஸ் 11க்கு மினிமம் 4 GB ரேம் நம்மளுக்கு கேட்குறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நிறைய பேர் 2 GB ரேம்லேயே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. லைக் சின்ன சின்ன ஒர்க்கிங் லைக் ப்ரௌசிங் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே 2 GB ரேம் அப்படிங்கிறது தாராளமாக மோர் தென் இனஃப் உங்களுக்கு போதும். மெயினாக ஒரு நல்ல ப்ராசஸர் வச்சுட்டு ரேம் 2 GB வச்சுக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விண்டோஸ் 11க்காக அவங்க இன்னொரு 2 GB எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன், இன்னொரு 2 GB எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 GB ரேம் தான் கேட்குறாங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் வந்து 64 GBக்கு மேலே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு SSD எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 GBக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு DirectX 12 சப்போர்ட் பண்ணக்கூடிய GPU இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபைன் தான். ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி தெரியல மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சீப்பஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டே பார்த்தீங்கன்னா DirectX 12 வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ நோ இஷ்யூ. UEFI மற்றும் செக்யூர் பூட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா என்னோட பிசியில் இருக்குது, நிறைய பேர்த்தோட பிசிலும் இது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 720p டிஸ்பிளே வந்து கேட்குறாங்க விண்டோஸ் 11க்கு. இதுவும் ஓகே ஃபைன். 720pலாம் இங்கே ஈஸியாக இந்த இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. எந்த லேப்டாப் பிசி நீங்கள் வாங்கினாலுமே 720p அப்படிங்கிறது கிடைச்சது. இப்போ ஃபைனலாக எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் 11க்கு மினிமம் TPM 2.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு ப்ராப்ளம். இந்த TPM அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த TPMனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பழைய பிசிஸ் எல்லாமே விண்டோஸ் 11க்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா நமக்கு i5 7th gen 6th gen இந்த மாதிரி இருக்கக்கூடிய லேப்டாப் பிசி கூட நம்மளுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. மெயினாக அந்த சர்ஃபேஸ் லேப்டாப் கூட இதனால வந்து நம்மளுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணல. ஸோ TPMனா என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ TPM அப்படிங்கிறது ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடியூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சிப்பு, அதாவது
உங்களுடைய மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிப். இந்த சிப் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைக் ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா இந்த சிப் வழியாக தான் அந்த பாஸ்வேர்ட் போகும். அந்த மாதிரி என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், பாஸ்வேர்ட் அசஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு சிப் மூலமாக தான் அசஸ் பண்ணும். ஸோ அதனால இந்த சிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த சிப் மூலமாக. அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஆப்பிள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. T2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி சிப் நம்மளுக்கு இன்டெல் பேஸ் மேக் எல்லாத்துலேயுமே இருந்தது தான் இருக்குது. பழைய மாடல்னா இன்னும் T1 உங்களுக்கு செக்யூரிட்டி சிப் வந்து இருக்கும். இந்த சிப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்கில் இருக்கக்கூடிய டச் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த T2 சிப் வழியாக தான் நம்மளுக்கு உள்ளே போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக் ரொம்பவே செக்யூராக இருக்குது. ஸோ இப்போ இந்த சேம் கான்செப்ட்டை நம்மளுக்கு விண்டோஸுக்கு கொண்டு வராங்க. இதுக்காக தான் நம்ம TPM அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம விண்டோஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நிறைய பேர் அதை ஆன் பண்ணாமலே கூட விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா விண்டோஸ் 10க்கு TPM அப்படிங்கிற விஷயம் தேவையே கிடையாது. பட் விண்டோஸ் 11க்கு TPM 2.0 அப்படிங்கிறது மினிமமாக கேட்குறாங்க. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே இன்னொரு கேள்வி இருக்கும். ஸோ விண்டோஸ் 11ல் எதுக்காக TPM 2.0 கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுக்கு T2 செக்யூரிட்டி சிப் மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் எப்படி T2 சிப் அப்படின்னு கொடுத்துட்டு அதை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி விண்டோஸும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெவலான செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெட்டரான இன்டர்கிட்டியை கொண்டு வராங்க. ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நல்லா இருக்கக்கூடிய இன்டர்கிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்மளுக்கு இந்த TPM 2.0 அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்குறாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் விண்டோஸுக்கு கொடுக்கறதுக்காக. அண்ட் இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டச் ஐடி வந்து நம்ம T2 சிப் வழியாக தான் நம்மளுக்கு மேக்கில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோஸில் ஹெலோ ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி நம்மளுக்கு விண்டோஸ் லேப்டாப்பில் நீங்கள் இன்கேஸில் ஃபேஸ் ஐடி இருக்கக்கூடிய விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெலோ ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் ஐடி வந்து நம்மளுக்கு TPM மூலமாக செக்யூர் பண்ண போகிறாங்க விண்டோஸ் 11ல். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்காக தான் அந்த TPM 2.0 அப்படிங்கிற விஷயத்தை நம்மள்ட்ட கேட்குறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். இந்த TPM வந்து வெறும் செக்யூரிட்டிக்கு மட்டும்தானா, இல்லை இதனால பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் எதுவும் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதனால வேறு எந்த பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது. வெறும் செக்யூரிட்டிக்காக மட்டும்தான் இந்த சிப். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் விண்டோஸ் 11 இந்த TPM இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த செக்யூரிட்டி மட்டும்தான் உங்களுக்கு பாதிக்கப்படும். மற்றபடி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப் இது எல்லாமே நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். இந்த TPM 2.0னால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். TPM 2.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டெல் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டெல் பிளாட்ஃபார்மில் 8th ஜென்ரேஷன் அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த TPM 2.0 அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெல் 8th ஜென் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு விண்டோஸ் 11 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் இன்டெலுடைய 7th ஜென் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டால் கூட அதில் TPM 2.0 உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் அது கூட உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 6th ஜென் 7th ஜென் இன்டெல் ப்ராசஸர் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் விண்டோஸ் 11 அப்கிரேட் இல்லாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் அவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 years முன்னாடி ரொம்ப ஒரு அமௌண்ட் போட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. i7 6th ஜென்ரேஷன், i7 7th ஜென்ரேஷன், இந்த ப்ராசஸர்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கூட கிடைக்கல, அதாவது விண்டோஸ் 10ஓட நீங்கள் வாங்கியிருப்பீங்க, விண்டோஸ் 11 அப்டேட் கூட கிடைக்கல அப்படிங்கும் போது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஈவன் சொல்ல போனால் இவங்க 2015 விண்டோஸ் 10 லான்ச் பண்ணப்போ TPM 2.0 கிடையாது. ஸோ அப்போ வாங்கக்கூடிய லேப்டாப்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட்லேயே நீங்கள் சர்ஃபேஸ் லேப்டாப் அப்போ ஒரு i5 7th ஜென்ரேஷனோட நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 11 கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் அப்டேட் கூட நம்மளுக்கு வர கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு இப்போ இன்னொரு கேள்வி இருக்கும். நான் இன்டெல் ப்ராசஸர் யூஸ் பண்ணல, AMD ப்ராசஸர் அல்லது இன்டெல்ல பென்டிஎம் ப்ராசஸர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்ல என்ன ப்ராசஸர் எல்லாம் இருக்கோ அந்த ப்ராசஸர் எல்லாமே உங்களுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணும். அதில் இல்லாத ப்ராசஸர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி உங்களோட PC வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதானுங்கிறத உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அந்த டூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஈவன் தான் அவங்க 8th ஜெனுக்கு மேலே இன்டெல் ப்ராசஸர் வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களோட டிவைஸ் விண்டோஸ் 11க்கு கம்பேட்டபிள் கிடையாது அப்படின்னு காமிக்குது. இது எதனால காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் TPM அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆன் பண்ணாமல் நீங்கள் வச்சிருப்பீங்க சம்டைம்ஸில். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா அதை ஈஸியாக ஆன் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய விண்டோஸ் 10ல் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸுக்குள்ள அபவுட் செக்ஷனுக்கு போய்க்குங்க. ஸோ அபவுட் செட்டிங்ஸில் சைடில் ரிலேட்டட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அண்ட் பிட் லாக்கர் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TPM அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோன்னே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே உங்களுடைய டிவைஸில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. உங்களோட டிவைஸில் சப்போஸ் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, அதாவது நாட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா
ரைட் சைடில் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஃபார் டிபிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டிவைஸை டிபிஎம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களோட சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டிபிஎம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸ் 11 அந்த டூல் எடுத்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிவைஸில் விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணுறதா காமிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நீங்கள் விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ் வச்சிருந்தாலுமே உங்களோட மதர் போர்டில் டிபிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ அந்த விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணும் அந்த ப்ராசஸர். வெறும் ப்ராசஸரை வச்சுட்டு டிபிஎம்மே இல்லாட்டி எப்படி சப்போர்ட் பண்ணும்? ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிசியில் மேபி அவங்க மதர் போர்டில் அந்த டிபிஎம்ங்கிற விஷயத்தை கொடுக்காம இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மதர் போர்டை அப்கிரேட் பண்ணுறது தவிர வேறு வழியே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஓல்டு டிவைஸ்லாம் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ பழைய டிவைசஸ் இன்டெல் 8th ஜெனுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய டிவைசஸ், அதாவது இன்டெல் 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், 6th ஜென்ரேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸர் நம்மளுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணாத ப்ராசஸர் நல்ல ப்ராசஸருமே இருக்குது, பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. அந்த ப்ராசஸர் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்டோஸ் 10க்கான சப்போர்ட் வந்து தான் இருக்குது. பட் இருந்தாலுமே மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா TPM 1.2க்கும் நாங்கள் ஃபியூச்சரில் அந்த சப்போர்ட் விண்டோஸ் 11 சப்போர்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது TPM 2.0 தான். பட் ஃபியூச்சரில் மேபி அவங்க TPM 1.2 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணுமா, அதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் விண்டோஸ் 11 ரன் பண்ண முடியுமா, வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வழி இருக்குது. ஈவன் என்னோடைய பிசியில் பார்த்தீங்கன்னா நான் டிபிஎம் எனேபிள் பண்ணல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் 11 அந்த லீக்டு வெர்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஐஎஸ்ஓ வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. விண்டோஸ் 11 லீக் ஆனப்போ ஐஎஸ்ஓ வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ கிடச்சதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணலன்னா கூட உங்களால் ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும் விண்டோஸ் 11க்கு. ஸோ அது எப்படிங்கிறதுக்கு நான் விண்டோஸ் 11 அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஆல்ரெடி அஃபிஷியலாக வந்துருச்சு, பட் இன்னும் ஐஎஸ்ஓ வரல. ஸோ விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ பப்ளிக்காக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக கொண்டு வரேன். எப்படி நமக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணாத டிவைசஸை எப்படி வந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் கொண்டு வரேன். ஆக்சுவலாக அதை அப்கிரேட் பண்ணலாம், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாத்தியம் தான். அண்ட் கேஸ் இப்போ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் இதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து அதுதான். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும்போது விண்டோஸ் 12 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 5 years கழிச்சு கொண்டு வருவாங்க. அந்த விண்டோஸ் 12 வரும்போது அவங்க மேபி இந்த மாதிரி TPM 2.0 மினிமமாக கொண்டு வந்திருக்கலாம். பட் இப்போ மினிமமாக நம்மளுக்கு TPM 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் டிவைசஸ் கூட நம்மளுக்கு விண்டோஸ் 11 சப்போர்ட் இல்லை. ஈவன் சொல்ல போனால் சர்ஃபேஸ் லேப்டாப் விண்டோஸ் 10 வாங்கியிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து மைக்ரோசாஃப்ட் கிட்டே நம்ம ஒரு லேப்டாப் வந்து வாங்குகிறோம், பட் அவங்க ஒரு மேஜர் அப்டேட் கூட நம்மளுக்கு கொடுக்கல. அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லைனா கூட இந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை நான் வேண்டாம்னு சொல்ல கிடையாது. பட் அதை வந்து உங்க கொஞ்சமாச்சு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பழைய டிவைசஸுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா 8th gen அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புதிதான ப்ராசஸ் தான். உங்களில் எத்தனை பேர் இன்டெல்ல 8th gen அண்ட் அபோவ் ப்ராசஸ் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் 6th gen 7th gen எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. மெயினாக பிசி கூட பில்ட் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் 7th gen இன்டெல் ப்ராசஸ் எல்லாம் வச்சு பிசி பில்ட் பண்ணுறாங்க. அந்த பிசி எல்லாமே கூட ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிசி கூட விண்டோஸ் 11 கிடைக்கல அப்படிங்கிற போது அது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் பண்ணக்கூடாது. அண்ட் கூடிய சீக்கிரம் மைக்ரோசாஃப்ட் பழைய டிவைசஸ்க்கும் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா நிறைய பேர் விண்டோஸ் 11 வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கங்க. அண்ட் விண்டோஸ் 11 பற்றி அது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மீண்டும் எத்தனை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.